இன்றைய அரசியல் பற்றிய உங்களது குட்டி ஸ்டோரி. பெரிய மன்னர் பரம்பரை இந்த தமிழ்நாடு நிரந்தரமா நமக்கு சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பரம்பரை வீழ்ந்த கதையை தமிழக மக்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம சொல்றதுக்கு இல்லை இந்த கதை. தமிழக மக்கள் அந்த மன்னர் பரம்பரையை மொத்தமா சோழிய முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பூனை இழைச்சு போனா எலி லவ் லெட்டர் எழுதுமா? அந்த நிலைமைக்கு எங்கள் தலைவரால் திமுக இன்றைக்கு வந்திருக்கு. ஒரு கேலி பொருளாக பார்க்கிற அளவிற்கு நிலைமை வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலைகள், சென்ட்ரல் ஜெயில் இருக்கு. 7 சிறைச்சாலைகளில் இருந்தவன் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான். முதுகில் குத்து வாங்கிய சம்பவம். திமுக அரசு செய்ததுதான் என் முதுகில் குத்தியது என்று நான் நினைக்கிறேன். அழுத ஒரு நாட்கள் எதற்காக அழுதிங்க? சமீபத்தில் நடந்த சம்பவங்களை தான் நான் இப்போது விவாதித்தோமே, அதனால் எப்படி கண்ணீரை வரவழைக்காமல் இருக்கும். என்னுடைய அன்னை காலமான நாள் அழுது இரவு முழுவதும் அழுது. இன்றைக்கும் அதை நினைத்தால் நான் அழுது. உடல் இயக்குகிற நல்லுயிர் என்பார்கள். என்னை இயக்கியதே அவர்கள். சவுக்கு சங்கர் தான் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு கனிமொழி வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொன்னார். அந்த காரியம் இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எதிரிகளில் உங்களுக்கு பிடித்த ஒரு எதிரி யார்? அப்படி பிடித்தமான எதிரி என்று பார்த்தால் திரு உதயநிதி அவர்களை சொல்ல வேண்டும் என்று பலர் இங்கே நினைக்கிறார்கள். 2031 அந்த கட்சி என்னவா இருக்கும்ன்றதை நீங்க சொல்லணும். ஓகே, திமுக இருக்காது. அடுத்த 2031 திமுக களத்திலேயே நிற்க முடியாத அளவுக்கு நிலைகுலிந்து போய்விடும். அதிமுக இப்பவே இல்ல, 5 வருஷம் கழிச்சு கேக்குறீங்க. நம்ம நீங்க தேமுதிக இல்ல, அந்த கட்சியே இப்பொழுது 5 ஆண்டு காலத்திற்கு அறிவாலயத்துக்கு குத்தகைக்கு கொடுத்திருக்கிறார். தாவேகா எந்த பெரிய தவறையும் செய்யாமல் தொடர்ந்து ஆட்சி நடத்துவார்களே, ஆனால் இப்போது இருப்பதை விட பன்மடங்கு பலத்தோடு இருப்பார்கள். அதற்கு தவறு செய்யாமல் இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இன்னும் 25 ஆண்டு காலம் இன்பு தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும். அடுத்த தேர்தலில் தளபதி விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி. எப்படி இருக்கு இந்த ஒரு காம்போ? 2 சம்பவக்காரர்கள் கேள்வி கேட்டுக்க போறாங்க. நாம உட்கார்ந்து ஜாலியா வேடிக்கை பார்க்கலாம். ரெடியா? கேள்விகளை நான் கேட்க வேணாம்னு நினைக்கிறேன், நீங்களே கேட்டுருங்க சார். நான் கேள்வி கேட்கவா, அவங்க கேட்பாங்களா? கேட்டுருங்க. முதலில் எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது உங்களிடம். சரி. நீண்ட நாளாக உங்களை நேர்காணல் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன். உங்களை இதுவரைக்கும் நான் சந்தித்ததில்லை. தொலைபேசியில் பேசியிருக்கிறோம். ஒரு முறை தொலைபேசியில் பேசியிருக்கிறோம். சென்னை புத்தக திருவிழாவில் நீங்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை வாங்கினேன் நான். ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற உங்களினுடைய ஆண்மையை நான் பாராட்டுகிறேன். இப்போ மக்களுடைய தரப்புல இருந்து சில கேள்விகள், ஒரே கேள்வி 2 பதில்கள் வரப்போது. ஒன்று உங்களுடைய தரப்புல இருந்தும் மற்றொன்று உங்களுடைய தரப்புல இருந்தும். சிறை கொடுத்த அனுபவம். சிறை என்னை உறுதியாக்கி இருக்கிறது. உறுதியோடு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று என்னை தயார்படுத்தி இருக்கிறது. பல்வேறு அனுபவங்களை சிறை எனக்கு அளித்திருக்கிறது, என்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது. ஒரு உண்மை சொல்லட்டா, தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலைகள், சென்ட்ரல் ஜெயில் இருக்கு. 7 சிறைச்சாலைகளில் இருந்தவன் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான். அதனால இப்போ எனக்கு எந்த பகை எந்த வடிவத்தில் வந்தாலும் கேட்டிங்களா, அதை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை நான் பெற்றிருக்கிறேன். எனக்கு சாவை கண்டு பயமே இல்லை. நான் இப்பொழுது மரணத்தின் மடியில் இருப்பதாகவே உணர்கிறேன். முதுகில் குத்து வாங்கிய சம்பவம். யாருக்கு என்னையம்மா கேட்குறேன்? திமுக அரசு செய்ததுதான் என் முதுகில் குத்தியது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசியவர்களில் எழுதியவர்களில் நானும் ஒருவன். ஏனென்றால் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே கட்சியின் ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது, ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பேசியவன் நான். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய ஆட்சியும் என்னை நடத்திய விதமும் தான் என் முதுகில் குத்தியது என்று சொல்ல தோன்றுகிறது. முதுகில் குத்து வாங்கிய சம்பவம் இல்லை, நான் தொடர்ந்து தாக்கப்பட்டிருக்கிறேன். வழி நெடுக தாக்குதல்களும் அதை எதிர்கொள்வதுமாக என் வாழ்க்கை கழிந்தது. ஒரு நாள் கூட இதற்காக நான் அச்சப்பட்டதில்லை. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நான் தனியாகத்தான் போகிறேன். எனக்கு உதவியாளர் என்றோ எனக்கு உதவி செய்வதற்கென்றோ ஒருவரை நான் இதுவரைக்கும் நியமித்ததில்லை. அதற்குள்ள வருமானமும் இன்னும் வரல. நான் இப்படி தனியாக தான் போகிறேன். நண்பனிலிருந்து துரோகியானவர்கள் உங்கள் வாழ்க்கையில்
அதெல்லாம் நிறைய இருக்குமா, அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. இது மாதிரி வாழ்க்கையில் ஐயா குறிப்பிட்டது போல பயணிக்கும் போது நிறைய பேர் வருவார்கள், மாறுவார்கள், இருப்பார்கள், போவார்கள். அதையெல்லாம் பெரிதுபடுத்தக்கூடாது. உங்களுக்கு நண்பனிலிருந்து துரோகியாக உருமாறியவர்கள் நிறைய இருக்கு. 1000 பக்கம் கொண்ட புக்காக போடலாம். அது அப்படிதான் இருப்பாங்க. மனிதர்கள் பலவீனமானவர்கள். அழுத ஒரு நாட்கள், எதற்காக அழுதிங்க? சமீபத்தில் நடந்த சம்பவங்களை தான் நான் இப்போது விவாதித்தோமே, அதனால் அது எப்படி கண்ணீரை வரவழைக்காமல் இருக்கும்? அந்த சம்பவம் தான். நீங்கள் கடைசியாக அழுத ஒரு நாள்? நான் முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்ற என்னுடைய அன்னை காலமான நாள் அழுது இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். இன்றைக்கும் அதை நினைத்தால் நான் அழுது விடுவேன். ஏன்னா உடல் இயக்குகிற நல்லுயிர் என்பார்கள். என்னை இயக்கியதே அவர்கள் தான். நான் அவர்களுக்காகவே வாழ்ந்தேன், அம்மாவுக்காகவே வாழ்ந்தேன். அவங்க அதுக்காக அழுதேன். இப்போ நினைச்சாலும் அழுதுருவேன். ஏன்னா என்னை அவர்கள் அப்படி கொண்டாடினார்கள். இன்றைய அரசியல் பற்றிய உங்களது குட்டி ஸ்டோரி. பெரிய மன்னர் பரம்பரை, இந்த தமிழ்நாடு நிரந்தரமாக நமக்கு சொந்தம்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பரம்பரை வீழ்ந்த கதையை தமிழக மக்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம் சொல்கிறதுக்கு இல்லை இந்த கதை. தமிழக மக்கள் அந்த மன்னர் பரம்பரையை மொத்தமாக சோழியை முடிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இனியும் அந்த மன்னர் பரம்பரை மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த கதை நாம் சொல்கிற கதை அல்ல, மக்கள் சொன்ன கதை. இன்றைய அரசியலில் ஒரு 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 சின்ன ஸ்டோரி இல்லை. நான் ஒரு 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 பழமொழி மாதிரி சொல்கிறேன். பூனை இழைச்சி போனால் எலி லவ் லெட்டர் எழுதுமா. அந்த நிலைமைக்கு எங்கள் தலைவரால் திமுக இன்றைக்கு வந்திருக்கிறது. அது இழைச்சி போச்சு. எல்லோரும் இன்றைக்கு ஒரு கேலி பொருளாக பார்க்கிற அளவிற்கு நிலைமை வந்துவிட்டது. சவுக்கு சங்கர் தான் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு கனிமொழி வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொன்னார். அந்த காரியம் இப்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு. உங்கள் எதிரிகளில் உங்களுக்கு பிடித்த ஒரு எதிரி யார், எதற்காக? அப்படி பிடித்தமான எதிரி என்று பார்த்தால் திரு உதயநிதி அவர்களை சொல்ல வேண்டும் என்று பலர் இங்கே நினைக்கிறார்கள். எனக்கு எதிரியாக இருக்கும் அளவுக்கு உதயநிதி தகுதியானவர் அல்ல என்று நான் பார்த்தேன். அதனால் நான் அவர் பெயரையும் சொல்ல போவதில்லை. பெரிய அளவில் எனக்கு எதிரிகள் என்று யாரும் இல்லை என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில். நீங்க சொல்லுங்க சார். இல்லை, நான் மனிதர்களை எதிரியாக பார்ப்பதில்லை. ஏன்னா தத்துவம் தான் எதிரி. அதுக்காகத்தான் பேசுறது, என்னை இயக்குறதே அதுதான். கோவிந்த பன்சாரே அவர் பேசினார், ஆதிக்கத்தை எதிர்த்தார், அவரை கொண்டார். நரேந்திர தபோல்கர் அவர் பாசிசத்திற்கு எதிராக பேசினார், அவரை கொன்று முடித்தார். இதை யார் செய்கிறார்களோ, இதை செய்வதற்கு எந்த தத்துவம் அவர்களுக்கு பின்புலமாக இருக்கிறதோ அந்த தத்துவத்துக்குத்தான் நான் எதிரியே தவிர தனி மனிதனுக்கு நான் எதிரி. நான் கட்சிகள் பேரு சொல்றேன். 2031 அந்த கட்சி என்னவா இருக்கும்ன்றத நீங்க சொல்லணும். ஓகே, திமுக இருக்காது. அடுத்த 2031 திமுக களத்திலேயே நிற்க முடியாத அளவுக்கு நிலைகுலிந்து போய்விடும். அதிமுக இப்பவே இல்ல, 5 வருஷம் கழிச்சு கேக்குறீங்க. நம்ம நீங்க காங்கிரஸ் இப்போது எப்படி இருக்கிறதோ அதே போல இருக்கும், மாற்றம் இல்லாமல் இருக்கும். இல்ல, தேசிய அரசியலில் காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக 2005 ஆண்டுகள் சொல்றீங்க நீங்க. 29லேயே தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக உயிர்த்தெழுந்துள்ள கரப்பான் பூச்சி கட்சி போன்ற கட்சிகள் பாஜகவுக்கு 29லேயே சவாலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 2029 பாஜக கட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த இடத்திற்கு ராகுல் காந்தி வருவார் என்றால் அதற்கு ஆதாரமாக இருக்கிறவர் எங்கள் தலைவர் விஜயாக இருப்பார். தேமுதிக ஏம்மா, அது ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களேம்மா, நியாயமா இருக்கா? 5 வருஷம் கழிச்சு கேட்குறீங்க. சொல்லுங்க, பதில் சொல்லி தான் ஆகணும். சுதீஷுக்கு எம்பி பதவி இருக்க வரைக்கும் அந்த கட்சி இருக்கும், அதுக்கப்புறம் முடிஞ்சிருமா, அவ்வளோதாம்மா. இல்லை, அந்த கட்சியை இப்பொழுது 5 ஆண்டு காலத்திற்கு அறிவாலயத்துக்கு குத்தகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். தாவேகா எந்த பெரிய தவறையும் செய்யாமல் தொடர்ந்து ஆட்சி நடத்துவார்களே, ஆனால் இப்போது இருப்பதை விட பன்மடங்கு பலத்தோடு இருப்பார்கள். அதற்கு தவறு செய்யாமல் இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம்.
தாவேக்கா தள்ளி போட முடியாத தாகம், தாவேக்கா அலட்சியப்படுத்த முடியாத அரண், தாவேக்கா அணைக்க முடியாத நெருப்பு, தாவேக்கா தாண்ட முடியாத அகழி, தாவேக்கா மான பெருமதில் தமிழர்களின், தாவேக்கா இன்னும் 25 ஆண்டு காலம் இன்ப தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும். அண்ணாமலை 5 ஆண்டுகள் கழித்து அரசியலில் இருப்பாரா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போதே அவர் அமைதியாகிவிட்டார். அவர் பாஜகவிலிருந்து விலகும்போது இருந்த அந்த பரபரப்பு இப்போது காணவில்லை. எப்போதாவது ஒரு முறை, வாரத்திற்கு ஒரு முறை ஒரு முக்கிய பிரச்சனையில் கருத்து தெரிவிப்பதோடு இருந்து விடுகிறார். அவர் 5 வருஷம் சர்வைவ் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தானே பார்க்க. இல்லை, அவருடைய அமைதிக்கு வலிமை இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஏன்னா த பி த லீடர்ஸ் எனக்கு சப்போர்ட் செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது 20 லட்சம் பேர் அதில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் இதை குறைத்து மதிப்பிட முடியாது. இன்னொன்று சொல்லுகிறேன், நான் சென்ற மாதம் அமெரிக்கா சென்றிருந்தேன். வட அமெரிக்க தமிழ் பேரவையின் சார்பில் ஒரு 3 நாள் முத்தமிழ் விழா. 3ஆம் தேதி அவர் பேசினார், 4ஆம் தேதி நான் பேசினேன். அந்த 3 நாள் நிகழ்விலும் 4000 பேர் உட்காருகிற அந்த அரங்கில் அட்டென்ஷன் ஆனது நான் பேசும் பொழுதும் அண்ணாமலை பேசும் பொழுதும் தான். அதனால அடுத்த தேர்தலில் தாவேக்காவுக்கும் எங்கள் தலைவருக்கும் சவாலாக அவர் இருப்பார். அடுத்த தேர்தலில் தளபதி விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி. எல்லாவற்றையும் விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவன் மட்டுமல்ல, அதை முடிந்த அளவுக்கு இன்றைக்கும் செய்து வருகிறவன் தான். ஜனநாயகத்தினுடைய பண்பு என்பது ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். அதை செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருடைய பெயர் சவுக்கு சங்கர் என்பதில் எனக்கு இருவேறு கருத்துக்கு இடமில்லை. பொதுவாக நான் தகவல்களை தெரிந்து கொள்வது வாட்ஸ்அப் மூலமோ இன்றைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமோ அல்ல. இன்றைக்கும் செய்தித்தாள் வாங்கி படித்துத்தான் நான் தகவல்களை தெரிந்து கொள்கிறேன். என் காது கெட்டிய தகவல் ஒன்று எனக்கு மிகுந்த கவலையை தருகிறது. தங்கள் புதல்வர் ஒருவர் காலமானார் என்ற செய்தி அறிந்து நான் மிகுந்த கவலை கொண்டேன். அது வேற எங்கேயும் அது செய்தியும் பெரிதாக வரவில்லை. அதற்காக முதலில் உங்கள் புதல்வர் இறந்ததற்கு உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க சார். அந்த துக்கத்திலிருந்து நீங்கள் விரைந்து விடுபட வேண்டும். இயல்பான வாழ்க்கைக்கு நீங்கள் அணியமாக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பொதுவாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளானீர்கள். அதற்கு முந்தைய 5 ஆண்டு காலம் நான் அதிக துன்பத்திற்கு ஆளானேன். இதுவரைக்கும் 53 வழக்குகளை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். 1991 தேச விரோத சட்டம் 124A என் மீது மேடையில் பேசியதற்காக பாய்ந்தது. அதற்கு பிறகு திருப்பூரில் ஒரு மாணவர் அமைப்பில் ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி பேசுகிற பொழுது என் மீது அப்போதும் தேச விரோத சட்டம் பாய்ந்தது. அதற்காக நான் தாம்பரம் பொதுக்கூட்ட மேடையில் ஏறுகிற பொழுது நான் கைது செய்யப்பட்டேன். இரவெல்லாம் என்னை வேனில் அழைத்து எந்த இடத்திலும் நிறுத்தாமல் என்னை முடித்து விடுவார்கள் என்று தான் கருதினேன். ஆனால் ஒரு விடியற்காலை அவினாசி குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று என்னை ரிமாண்ட் செய்தார். யுத்த காலம், நாடாளுமன்ற தேர்தல் வருகிற நேரம் 2009. ஆமாம். இப்போது இந்த கட்சி இருக்கிறதான்னு தெரியல. மதிமுகவா? ஆமாம். அப்போது நான் தான் இந்த கட்சியினுடைய பிரபகண்டா விங் செக்ரட்டரி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் என்பதை தமிழ்நாட்டு வரலாற்றில் நிரூபித்தவன் நான் தான். ஆகவே யுத்த காலம், தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நேரத்தில் நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். இது திட்டமிட்ட சதி. வழக்கறிஞர்கள் அப்பொழுது போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். என்னுடைய உடன்பிறந்த தம்பியாக இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு எனக்காக வர முடியாது, வரமாட்டான். சிறை கண்காணிப்பாளரிடத்தில் திருப்பூர் குற்றவியல் நடுவர் என்ற நீதிபதியிடத்தில் காணொளி மூலமாக நான் பேச வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு ஏற்பாடு செய்து தந்தார்கள். நான் திருப்பூர் குற்றவியல் நடுவர் என்ற நீதிபதியிடம் வழக்கறிஞர்கள் போராட்டம் நடப்பதால் எனக்கு ஜாமீனுக்கு நானே வாதாடுகிறேன், எனக்கு காவல் சிறை கண்காணிப்பாளருக்கு மெமோ அனுப்பி என்னை உங்கள் நீதிமன்றத்திற்கு வரவழையுங்கள் என்று கேட்டேன். நான் போலீஸ் பாதுகாப்போடு கோவை மத்திய சிறைச்சிலிருந்து திருப்பூருக்கு அழைத்து வரப்பட்டேன். எனக்காக நானே வாதாடினேன்.
திரும்பவும் போலீஸ் பாதுகாப்போடு சிறைக்கு 8 மணிக்கு என்னை கொண்டு வந்தார்கள். இரவு 10:30 மணிக்கு நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன். சிறையினுடைய துணை ஜெயிலர், சப் ஜெயிலர், தொலைக்காட்சியில் பார்த்தேன், உங்களுக்கு நீதிமன்றத்தில் உங்களை விடுவித்து விட்டார்கள் என்றார்கள். தித்திப்பான செய்தி. நாளை காலை 10 மணிக்கு நான் சிறையில் இருந்து வெளியேறுவேன் என்று நினைத்தேன். என்னுடைய சிறையில் இருந்த பிஸ்கட், பனியன், வேட்டி, சட்டை, பழங்கள் எல்லாவற்றையும் கைதிகளுக்கு நான் காலையில் கொடுத்துவிட்டு நான் இன்றைக்கு விடுதலை ஆகிறேன் என்று சொன்னேன். ஒரு கைதி உடுமலைப்பேட்டை சார்ந்தவர், உங்கள் கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுருக்கீங்க, என் துணியெல்லாம் வைப்பதற்கு ஒன்றும் இல்லை, இந்த பெட்டியை தர முடியுமான்னு கேட்டார். அதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு வீசிய கையுமாக வெறும் கையுமாக நான் வெளியேறுகிறேன். கண்காணிப்பாளர் அறைக்கு சென்றேன். விடுதலை என்ற தகவல் வந்திருப்பது மாதிரி சிரித்து கொண்டே வருகிறீர்கள், உங்களுக்கு மீண்டும் விலங்கு பூட்டப்படுகிறது, தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுகிறீர்கள் என்றார். திமுக ஆட்சி எப்போது? ஆமாம், அப்போது நான் பட்ட கஷ்டத்தை இப்போது நீங்கள் பட்டீர்கள். ஆகவே உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கிறது. நன்றி சார். சின்ன சேனல், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம தட்டிடுங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் 5-10 ஏறினா அவங்க மனசும் கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।